மேட்ஸ்னு ஒரு ஃப்ரெஞ்சு படம் இருக்கு. நம்ம கூட அந்த படத்தை ரிவ்யூ பண்ணியிருப்போம். படம் ஃபுல்லாவே சிங்கிள் ஷாட்லயே எடுத்திருப்பாங்க. அட்டகாசமான படம். அந்த படத்தை எடுத்த டேவிட் மாராவுடைய அடுத்த படம் தான் அது. கதை என்னன்னா, இறந்து போன அம்மாவோட வீட்டுக்கு புரோட்டகனிஸ்டான ஆலிஸ் வராங்க. அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அந்த வீட்டுக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் நம்ம அலெக்ஸ்க்கு இருக்கு. அந்த வீடை சுற்றி அடிக்கடி வேற ட்ரோன் வேற வந்துட்டு போகுது. ஒரு மாஸ்க் போட்ட பையன் மூஞ்சியை மூடிக்க சொல்றான். அவன் எதுக்காக மூஞ்சியை மூடிக்க சொன்னான், அந்த மாஸ்க் போட்ட பையன் யாரு, இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய போஸ்டர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது சப்ஸ்டன்ஸ் மாதிரியே ஒரு பாடி ஹாரர் படமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லாம ஒரு அட்மாஸ்பியர் ஹாரரா எடுத்திருக்காங்க. ஓப்பனிங்லேயே படத்தோட மூடை செட் பண்றாங்க. வீடை சுத்தி இருக்கிற கேமரா, அதை சுத்தி இருக்கிற ஃபாரஸ்ட், ரொம்ப டென்ஸ்டான ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை இந்த படம் பார்க்கும்போது நமக்கு கொடுக்குறாங்க. பெருசா லேண்ட்ஸ்கேப்பு அதை எதையும் காட்டாம ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து படம் பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடிய சவுண்ட்ஸ் ஏதோ ஒன்று அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிற மாதிரி, அது படம் ஃபுல்லாவே அந்த சஸ்பென்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தானுங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீன்ல அவங்க அம்மா வந்துட்டு விசில் அடிப்பாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அதாவது இந்த டைரக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட் தான் நிறைய பண்ணுவார். தெம்முன்னுலாம் படம் இருக்கு, அதெல்லாம் சூப்பராக இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படமே ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச்சா தான் இருக்கு இந்த படம். அதே மாதிரி ஓப்பனிங் சீன்ல ஒரு பொடியை இருப்பான். அவன் வந்து யூடியூப் சேனல் வச்சிருப்பான். அவன் பாத்தீங்கன்னா இங்க வந்து மூஞ்சியை மட்டும் ஏதோ ஒண்ணு கடிச்சு குதறிடுது, அது என்னங்கிறது தெரியல. அதை வந்து இவன் வந்து தனியாவே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பான். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஏன் பாடி பார்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு மூஞ்சியை மட்டும் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பான். அப்படி பாத்தீங்கன்னா அங்க செத்தவங்களை எல்லாம் வந்துட்டு செத்தது நிறைய எல்லாம் செத்துருக்கும், மூஞ்சி கிஞ்சி எல்லாம். அதெல்லாம் பார்த்து இவன் ஓரளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி வச்சிருப்பான். இவனே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி மாஸ்க் போட்டால் அது ஒன்றும் பண்ணாதுன்னு இந்த பையன் பார்த்தீங்கன்னா மாஸ்க் எல்லாம் போட்டு வச்சிருப்பான். காலேஜ் கிட்ட இவன் வந்து சொல்லுவான், மாஸ்க் போடுங்கன்னு. இவன் வந்து சொல்லி டெஸ்ட் ஆயிடுவான். அவன் அங்கே நிற்க மாட்டான். ஏன்னா இவன் வந்துட்டு தெரியும், அங்கே கொஞ்சம் பயமாக தான் இருப்பான். இவன் நிறையா கலெக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க நடக்கிற விஷயங்கள்லாம் யூடியூப் சேனலுக்காக. இவன் வந்து அது என்னங்கிறது தெரியணும் இவனுக்கு. அதுதான் மெயின் இவனோட பாயிண்ட்டு. இந்த மாதிரி படமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி வந்து இருந்துகிட்டே இருக்குது படம் ஃபுல்லாவே. அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மானிட்டர்ல தான் யாராவது வந்தாங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ அந்த மானிட்டருமே பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். அங்கே வரவங்க யார் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் வந்து பெருசாக கிளியரா இருக்காது. இந்த மாதிரி ஏன்னா இந்த உடஞ்ச ஸ்க்ரீன்ல தான் நம்ம பார்ப்போம், ஒரு கிளியரா இருக்காது. இது என்னன்னா இந்த படத்துடைய தீமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் தான். ஃபேஸை வச்சு தான் வந்து இந்த படத்தோட தீமே இருக்கு. ஸோ ரொம்ப கிளவரா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே வரவங்க யாருடைய முகமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி உடஞ்ச ஸ்க்ரீன்ல தான் நம்மளுமே பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான நிறைய கிளவரான விஷயங்கள்லாம் அந்த படத்துல வச்சிருக்காரு. இந்த அலெக்ஸ் வந்து வீட்டுக்குள்ள வந்து இந்த பழைய கேசட்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருப்பா. ஸோ அப்போ வந்து தெரிய வரும் அலெக்ஸ் வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா இருந்திருக்கு அப்படிங்கிறது. அது மூலியமா வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது வந்து நீங்க அதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து பின்னாடி வந்து ஸ்பாய்லர் சொல்றேன். உங்களுக்கு இதோட போதுன்னா இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஸ்பாய்லர்ஸ் வரும். ஸோ அலெக்ஸ் வீட்டுக்குள்ள வந்தோடனே வந்து அங்க பர்சனல் டைரி இருக்கும். அந்த டைரியில பாத்தீங்கன்னா அவ ஒரு அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு கோட் ஒன்று போடுவா, ஜாக்கெட் மாதிரி. அது பார்த்தீங்கன்னா அவன் க்ரஷோட ஜாக்கெட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இவ வந்து அந்த பர்சனல் டைரி, டிஜிட்டல் டைரியில் பார்த்தீங்கன்னா இவ வந்து அவங்க கூட அந்த ஃபுட்பால் பிளேயர் கூட வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டு வந்து சொல்லுவான், அதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளூஸை வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்காக தான் இது. ஏன்னா இந்த அலெக்ஸோட அம்மா பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏன்னா இவ வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் வந்துட்டு அந்த அவார்டை வாங்கணும், அதுக்காக வந்து அலெக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல வந்து வெறுத்து போய் தான் இவ அம்மா கூட டச் இல்லாம வந்துட்டு போறது. வந்து சின்ன வயசுலயே வந்து பிரெக்னென்ட் ஆயிடுறா அலெக்ஸ் வந்து. ஸோ அங்க அவளுக்குமே ஒரு குழந்தை பிறக்குது. அதை வந்து அதெல்லாம் என்னங்கிறது தான் வந்து இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வரும். என்னன்னா அந்த கிரீச்சரை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்கலாம். அது வந்துட்டு கொஞ்சம் தெளிவா சொல்லலை. அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காரு. ஆனா என்ன சொல்ல வராங்கிறத வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் வந்து க்ளோஸா பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். என்னன்னா இந்த இன்வெஸ்டிகேட் பண்ண பையன் பார்த்தீங்கன்னா கடைசியில அந்த ரூம்ல போய் உட்காருவான். அந்த ரூம்ல போய் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் இருந்த ரூம்ல போய் உட்காருவான். ஸோ அங்க உட்காரும்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் வால் இருக்கும். அதுல இவனுடைய ஃபேஸ் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிசார்டரா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த கிரீச்சர் இருந்திருக்கு. ஸோ அதோடைய மனநிலை அப்படியே மாறி அதை ஃபேஸே வந்துட்டு பிடிக்காம போறதுக்கான ஒரு சான்சஸ் இந்த மாதிரி தான் வந்து போகும். ஸோ கடைசியில என்ன ஆகும், அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் கொஞ்சம் சப்பையாக தான் இருந்தது. இருந்தாலும் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. ஆனால் அது சில பேருக்கு வந்து சப்பையாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து கிளைமேக்ஸ் இருந்தது. பட் எனக்கு பிடிச்சிருந்தது. அலெக்ஸா நடித்த ஓல்கா குளிரங்க வந்து அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க.
அதுவும் அந்த இன்னர்வேர்ல இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கவர்ச்சியா இருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம். அதே மாதிரி படத்துல வந்து சவுண்டு பெரிய ப்ளஸ்ஸா இருக்குது. சவுண்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு இது வந்துகிட்டே இருக்கும். அது சூப்பரா இருக்கும். நீங்க படம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆனா ஏன் இந்த படத்துக்கு வந்து கம்மியான ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னே புரியல. ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த படம். அட்டகாசமா இருந்துச்சு. ஒருவேளை அந்த கிளைமேக்ஸ்னால இப்படி வந்து கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. இது வந்து ஒரு சூப்பரான படம். கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் என்னங்கிற சொல்லுங்க. உங்களுக்கு கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம். கண்டிப்பா பாருங்க. வர்த்து. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.